students and parents, welcome to Vetri Tamil NEET Academy from Salem. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோருமே அவரோட எதிர்பார்த்துட்டு வந்து சென்டெக் தன்னோட கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கூட கீ ஃபேக்டர்ஸை பார்த்தரலாம். நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸையும் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாடுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா, அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட VT NEET அகாடமி சார்பில் இப்போ நடக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட்ஸை பார்த்துட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம 2025 அதிகப்படியான கேள்விகள் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் நோட்ஸ்ல வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கான சாம்பிள்ஸும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளோட அகாடமியில் நடத்தின கொஷின்ஸ், மேலே இருக்கிறதெல்லாம் வந்து NEET 2025 எக்ஸாக்டாக வந்த கொஷின்ஸ். ஸோ எந்தளவுக்கு டிட்டோவாக நம்ம கிளாஸஸ் கவர் பண்ணி டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டு மீடியமே, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம நடத்தினோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம். 2026 இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் கூடிய ஆட்டோமேட்டில் நடக்குது. நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வரலாம். வந்தப்போ நான் இங்கே எப்படி சேஃபாக என்னோட பையனையும் பிள்ளையும் விட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குறது SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல்மா. ஸ்கூலுக்குள்ளேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டல்ஸ் செட் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்டோட ட்ரஸ்ட்டை போனஸும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அதோட வெற்றி தான் இந்த வருஷமும் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 24/7 கேம்பஸ் ஃபெசிலிட்டி, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஹாஸ்டலை வந்து இந்த பேட்ச்காக நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எஸ், ஃபுட் ஆகட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் நம்ம நடத்தக்கூடிய பார்ட் டெஸ்ட்டு அண்ட் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷனோட மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே அகாடமி நம்மளோட VT NEET அகாடமி தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வித் எஃபெக்டிவ் காஸ்ட்டோட. கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது, ஏன்னா டியூஷன் ஃபீஸ் அண்ட் புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணி ஆகணும். மற்றபடி ஹாஸ்டலுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக திருப்பி உங்களுக்கு சர்வீஸாகவே கொடுக்கப்படும். பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் கொடுத்துருக்கோமா, ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடிய எஃபெக்டிவ் ஃபீஸ்க்கு பிக் ஸ்க்ரீனோட கொண்டு வந்திருக்கோம். ஒரு கோட்டா லெவல் கோச்சிங்கை வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கான்டாக்ட் 9080549820 மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்மிஷனை என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எப்பயுமே நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் கிளாரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ண கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட், ஜாயின் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளினோடு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா நம்ம அகாடமியை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட் மேலே கேர் காட்டி நம்ம கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட், ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, சென்டெக் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி. என்னென்ன கோர்ஸஸ் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா MBBS, BDS, ஆயுர்வேதா அண்ட் வெட்டினரி, ஓகேங்களா? இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடிங் கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளிகேஷன் கொடுத்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பாடி. இப்போ நம்மளோட DME மாதிரி. ரைட், ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட MBBS சீட்ஸை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. எஸ், பாண்டிச்சேரிக்குரிய MBBS மெடிக்கல் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஆல் இண்டியன் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்களே, இதில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2000 ரூபா பே பண்ணி அப்ளிகேஷன் போட முடியுமே தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி கோட்டாக்கோ நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா ரெண்டுமே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடெண்ட்டாக, அதாவது பாண்டிச்சேரியில் ஸ்கூலிங்கை முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கணும். அண்ட் NRI கோட்டாவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக் ரிலேட்டடாக வரக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ். அதே மாதிரி வந்து BDS சீட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கோட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டா. பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பிறந்து அங்கே ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் NRI கோட்டா இருக்குது. NRI கோட்டாவும் அதே மாதிரி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய அவங்க ஆயுர்வேதாவும் முடிச்சுக்கிறாங்க, வெட்டினரி சேர்த்தே முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் போடாமல் இந்த கவுன்சிலிங் ஃபார்ம்லேயே ஃபுல்லாக முடிச்சுக்குவாங்க. இங்கே இருக்கக்கூடியது கவர்மெண்ட் கோட்டாக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸால் போட முடியாது.
பாண்டிச்சேரியை ரெசிடென்ஸாக யார் வச்சுருக்காங்களோ அதை பிறப்பிடமாக வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வெட்டினரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் நேஷனல் எஸ்எஸ் கோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவும் அப்ளை கவுன்சிலிங் போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிவிஷனில் வெட்டினரி சீட்ஸும் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும்னா ரெசிடென்ட் ஆஃப் யூடி ஆஃப் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. நீங்கள் புதுச்சேரியில் பிறந்திருக்கணும், அங்கே இருப்பிடமாக இருக்கணும் புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கவர்மெண்ட் கோட்டாக்கு. நீங்கள் இதே ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மைனாரிட்டி கோட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கணும். நீங்கள் கிறிஸ்டின் மைனாரிட்டியோ இல்லை அதர் லாங்குவேஜ் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாண்டிச்சேரிக்கு பிறப்பிடமாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸாக தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற யாருமே அப்ளை பண்ண முடியாது. அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா இன் வெட்டினரி 2க்கான ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன, ஃபீஸ் என்ன, ஒரே இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கான எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து அவங்க வச்சிருக்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ குழந்தைங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்களுக்கு 1000 rupees. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னா 1000 rupees. அண்ட் அதர் கேட்டகரினா 1000, 2000, 2000 கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்துச்சுன்னா டோட்டலாக 5000 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் அதர் ஸ்டேட்டில் ஃபீஸ் வந்துருக்கும், மற்றதில் ஃபீஸ் வந்துருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா வித் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ரைட்டு, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து நேற்று 5/7/2025. முடியக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/7/2025. ஒரு 9 days கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் போகிறதுக்காக. இதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு ரேங்க் லிஸ்ட்டு, சரி கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சு 29 ஜூலை முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி முடியக்கூடிய நாள் வந்து 17/7 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ரைட், இதுக்காக அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ஏற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025 ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க வெரி சூன். ஆஃப்டர் 14 அப்புறம் தான் சென்டெக்கோட ரேங்க் லிஸ்ட் வரும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெசிடென்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக 1/1/2025 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வேறு என்ன ரினியூ சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறோம், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கட்டும், பிடபிள்யூடி குழந்தைகளாகட்டும், எக்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரினியூவல் பண்ணி பர்ஃபெக்டான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜன் ரிசர்வேஷன், அதாவது நீங்கள் பாண்டிச்சேரி பிறப்பிடமாக வச்சுக்கூடிய சில சீட்டுக்கு போடுறீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால், மகை, யானம் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளிகபிள் தான், அவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா, ஸோ இந்த கோட்டாவும் இருக்குது, இதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரியாக டிசி வந்து பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் ஸ்கூல் மூலமாக இஷ்யூ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இடபிள்யூஎஸ் கோட்டா. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட பர்ஃபெக்டாக பொருந்தணும், ரியல் சர்டிஃபிகேட் தான் வைக்கணும் இல்லையா, அந்த சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளிகேஷன் போடுங்க, இதில் இருக்கிறதுலாம் கரெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் அது ஒத்துக்கிட்டு தான் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கோம், அதை படித்து பாருங்கிறாங்க. இங்கே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக்கான கம்ப்ளீட் இதை விடவும் டெப்த்தான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கேன், அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிள் தான், நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலராக டெய்லி நடக்கக்கூடிய அப்டேட்ஸ், நியூஸ், சின்ன சின்ன விஷயங்களும் வந்து டெலிகிராமில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நுணுக்கமான தகவல்கள் போட்டுட்ருக்கோம், அதிகமான விஷயங்கள் அதில் பகிரப்படும். நீங்கள் மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப்பும் அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தராக ஏதாவது நீட் ரிலேட்டடாக கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ்க்கான ஃபைல் எல்லாமே நம்ம அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் இன்றைக்கி நடப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோட எண்டில் வந்து ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2026 கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஜாயினிங் போயிட்டுருக்கு. 9080519820 பயன்படுத்துங்க. கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃப்ரீ கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு ஓப்பனில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆஃபர் டைம்லேயே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்.
நீங்கள் ஒரு வேளை ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீஸ் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரிட்டர்ன் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். இதை வீடியோ ஃபுல்லாக பார்த்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூமா. இதே மாதிரி வீடியோ மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.